எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு விசாகம் நட்சத்திரத்தில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடும் பொழுது அடுத்த வருடத்திற்குள் குழந்தை பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதற்கான பதிவு தான் இது. விசாக நட்சத்திரம், அதாவது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தனால முருகனுக்கு விஷாகன் அப்படின்ற பேர் இருக்கு. வி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்சி, அதாவது மயில் அப்படின்னு அர்த்தம். சாகன் அப்படின்னா பயணம் செய்பவன் அர்த்தம். அதாவது மயில் மீது பயணம் செய்பவன் முருகன், அதாவது விசாகன் அப்படின்னு அர்த்தம். விசாகம் நட்சத்திரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் பிறந்த தினம் அன்று நம்ம முருகப்பெருமானுக்கு எந்த முறையில் விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய மனதை நம்ம ஜெயித்தோம் அப்படின்னா குழந்தை பேரு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகு முருகு என்று நீ உருகு உருகு அப்படின்னு சொல்லி வாரியார் சுவாமிகள் சொல்லியிருக்காரு. முருகா முருகா அப்படின்னு நம்ம உருகும் பொழுது முருகன் நிச்சயமாக நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவான் அப்படின்றது நம்பிக்கை. இதை விரதம் எப்படி இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் கீழே தரேன். உங்களுக்கு பிடிச்சா வீடியோ பிடிச்சிச்சுன்னா போய் பாருங்க. வீடியோ பதிவுக்கு நன்றி.